எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் கடவுள் தந்த பூமி சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேனோ யூரியாங்க. நேனோ யூரியானே இது நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் பயன்படுத்திப்பீங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. சில பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்குது, இதை பற்றி சந்தேகமும் சில பேருக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த நேனோ யூரியாவோட உருவாக்குற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து இதை பயன்படுத்தி விவசாயிக்கிற அறுவடை வரையும் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேங்க. இந்த நேனோ யூரியானா என்ன, இதில் என்னென்னலாம் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இருக்குது, மைனஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மருத்துவரை சேர்த்து இது பயன்படுத்தலாம், எந்தெந்த மருத்துவரை பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த முறையில் பயன்படுத்த முடியும் இதை அப்படின்னு பார்த்தா A to Z அனைத்து தகவல்களும் இந்த நேனோ யூரியா. அங்கே பாருங்கள், இதாங்க நேனோ யூரியா, இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட உருவாக்குற இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாங்க. இஃப்கோ அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்ட் இந்தியா கவர்மெண்ட் இரண்டும் சேர்ந்து தாங்க. இது வந்து ப்ரைவேட்டு அண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து தாங்க இந்த இஃப்கோ அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நேனோ யூரியோட முக்கியமான டார்கெட் என்னென்னா ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் காஸ்ட், அதாவது கம்மி செலவில் உற்பத்தி அதிகப்படுத்தாங்க இந்த நேனோ யூரியாவோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இந்த டப்பாயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 ரூபா தாங்க வருது, அதிகமான வரல. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானோ யூரியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பயிருக்குமே எந்த மருந்து அடித்தாலும், ஒரு மருந்து எப்பயுமே நார்மலாக அடிக்கிற மருந்தோட இது சேர்த்து அடிக்கலாங்க. இது அடிக்கும்பொழுது தழிச்சத்து உங்களுக்கு நல்லா கிடைக்குதுங்க. தாவரமானது செழித்து நல்லா வளரும், மகசூல் நல்லா இருக்குதுங்க. எல்லா மருந்து கூடயும் சேர்த்து அடிக்கலாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி அடிக்கும்போது சில பேர் கேட்குறீங்க, களைக்கொல்லி அடிக்கும் போது நார்மல் யூரியாவாக இருந்தால் நீங்கள் போட்டு அடிப்போம், இந்த பில்லானது களைக்கொல்லி பில்லு சாப்பிட்றது உடனடியாக அழுகி போய்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த களைக்கொல்லி அடிக்கும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நேனோ யூரியா ஊற்றி அடிக்கலாமான்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரின்னு தோணலைங்க. அது வந்து சரியாக வராது. களைக்கொல்லி அடிக்கும் போது சரியாக அடிச்சிங்கன்னா அது ஏன்னா சாலிடாக இருக்குது. அந்த யூரியா வந்து சாலிடாக இருக்கும்போது அடிச்சுன்னா பில்லானது அழுகி போகும். ஆனால் இது வந்து களைக்கொல்லி அடிக்கும் போது சேர்த்து அடிக்கக்கூடாது. இந்த மருந்து வந்து களைக்கொல்லியோட மட்டும் தான் சேர்த்து அடிக்கக்கூடாது. வந்து நைட்ரஜன் 4% இருக்குங்க. அதே மாதிரி சில பேர் என்ன கேட்குறீங்க, சொட்டு நீரோட சேர்ந்து விடலாமா அந்த நேனோ யூரியா அப்படின்னு கேட்குறீங்க தாவரத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கலந்து கொடுக்கலாம், சொட்டு நீரோட கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காகவே இந்த நேனோ யூரியா தனியாக உருவாக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. என்னென்ன ஃபஸ்ட்டு நேனோ டெக்னாலஜி என்னென்னு பார்த்துடலாம். நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுருக்கி அந்த அளவு மட்டும் குறையுங்க. அது உள்ள மதிப்பு, வீரியம், அந்த எஃபெக்ட் மட்டும் குறையாதுங்க. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மூட்டை யூரியாங்க. சொன்னால் கரெக்டாக இது 50 கிலோ ஒரு யூரியாவோட அளவு என் கையில் 1/2 லிட்டர் டப்பாவை சுருக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது. இதுதான் நேனோ டெக்னாலஜி. நார்மலாக நம்ம வாங்கும் போது 50 கிலோ மூட்டை தூக்குறது இறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து நார்மலாக ஒரு ஏக்கருக்கு நீங்கள் உரமாக யூரியாவை போட்டிங்கன்னா அது வந்து 50 கிலோங்கிற இடத்துல வந்து 25 கிலோ மட்டும் தாங்க பயன்பாட்டில் இருக்கும். மீதி 25 கிலோ உங்களுக்கு பயன்பாட்டிலே சேராதுங்க. அது வேஸ்ட்டாக தாங்க போகும், மண்ணில் தாங்க கிடக்கும். இப்போ வந்து இந்த நேனோ யூரியாவை நீங்கள் லிக்யூடாக கலந்து லிக்யூட் ஃபார்மில் நீங்கள் பயிர்களுக்கு தெளிக்கும்போது 80% உங்களுக்கு அந்த சக்தி அந்த யூரியா தழிச்சத்தானது தாவர சென்றடையுதுங்க. அதனால தாங்க இந்த வந்து லிக்யூட் ஸ்டேஜில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இது லிக்விட் ஃபார்மில் அடிக்கும்போது 80% வந்து உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருதுங்க. அதனால தாங்க இது ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பங்க. பயிர்களுக்கான வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அதோட விளைச்சல் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுங்க. பயிர்களானது செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு விளைச்சலானது இப்போ பக்கத்து வழியில் வந்து நார்மல் யூரியா அடித்தாங்கன்னா நீங்கள் வந்து நேனோ யூரியா அடிச்சு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் யூரியா போட்டதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நேனோ யூரியா அடிச்சதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நேனோ யூரியா அடித்ததுக்கு நல்லா பயிரானது வந்து பார்த்திங்கன்னா அதில் விளையிற ஒரு பயிர்களோட இதில் விளையிற பயிர்கள் வந்து கொஞ்சம் சேர்த்து தாங்க இருக்கும். நார்மல் யூரியாவுக்கும் நேனோ யூரியாவுக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய இந்த பயிர் விளைச்சல்லே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருங்க. இது இருக்காதுங்க. ஆனால் இது அடிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நோய் அட்டாக் ஆகாது. தாவரமானது தெளிவாக இருக்கும். அந்த பயிர்களானது விளைச்சல்களானது மகசூல் நல்லா இருக்குங்க. நல்லா பார்க்குறதுக்கு செழிப்பாக கருகருன்னு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரியாவில் என்னெல்லாம் இருக்கோ அதே இதுவும் யூரியா தானே, என்ன அது கொஞ்சம் சாலிடாக இருக்குது, லிக்யூடாக இருக்குது, அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. இப்போ சூப்பராக இருக்குதுங்க, பெனிஃபிட் நல்லா இருக்குது. நான் அடித்து பார்த்துருக்கேங்க. இந்த யூரியா பற்றின ஏதாவது சந்தேகங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உடனடியாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.